சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் ஸ்டைலிஷ் இயக்குனர் என்று போற்றப்பட்டவர் ஏ.சி. திரிலோகச்சந்தர். அவர் இயக்கிய படங்கள் அனைத்தும் அந்த காலத்திலேயே மிகவும் நவீனமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனருக்கு தனது வரிகளால் உயிரூட்டியவர் கவியரசு கண்ணதாசன். இவர்கள் இருவர் இணைந்தாலே அந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையாக மாறும். முக்கியமான வரலாற்று பதிவுகளின்படி ஏ.சி. திரிலோகச்சந்தர் மற்றும் கண்ணதாசன் கூட்டணியில் வெளியான படங்கள் இன்றும் ஒரு பாட புத்தகமாக இருக்கின்றன. குறிப்பாக எம்.ஜி.ஆர். நடித்த அன்பே வா மற்றும் சிவாஜி கணேசன் நடித்த பாபு, தெய்வமகன் போன்ற படங்களில் இவர்களின் பங்களிப்பு ஈடு இணையற்றது. அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். திரையுலகின் அந்த பொற்காலச் செய்திகளின்படி ஏ.சி. திரிலோகச்சந்தர் இயக்கத்தில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பிரம்மாண்ட திரைப்படம்தான் அன்பே வா. மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். மற்றும் சரோஜா தேவி நடித்த இந்த படம் முற்றிலும் ஒரு ஜாலியான காதல் திரைப்படம். இந்த படத்தில் இடம்பெற்ற புதிய வானம் புதிய பூமி மற்றும் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் போன்ற பாடல்கள் இன்றும் ரசிகர்களின் ஃபேவரட். இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், மெல்லிசை மன்னர் எம்.எஸ்.வி. இசையில் உருவான இந்த பாடல்களை எழுதும்போது கண்ணதாசன் அந்த சூழலுக்கு ஏற்ப மிக துள்ளலான வரிகளை கொடுத்தார். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடலில் வரும் அந்த சந்தங்கள் ஏ.சி. திரிலோகச்சந்தரின் நவீனமான பாடலுக்கு பக்கபலமாக இருந்தன. ஒரு இயக்குனராக திரிலோகச்சந்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை துல்லியமாக புரிந்து கொண்டு கண்ணதாசன் வரிகளை வடித்தார். சிம்லாவின் அழகான பின்னணியில் எம்.ஜி.ஆரின் ஸ்டைலுக்கு தீனி போடும் விதமாக அந்த பாடல்கள் அமைந்தன. இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு இயக்குனரின் கற்பனையை தனது வரிகளால் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதுதான் கண்ணதாசனின் பலம். ஏ.சி. திரிலோகச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த பாபு திரைப்படத்தை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இந்த படத்தில் இடம்பெற்ற இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே என்ற பாடல் ஒரு காவியம். எம்.எஸ்.வி. இசையில் டி.எம். சௌந்தரராஜன் பாடிய இந்த பாடலில் கண்ணதாசன் மனிதாபிமானத்தின் உச்சத்தை தொட்டிருப்பார். ஒரு குழந்தையை தனது தெய்வமாக பார்க்கும் ஒரு மனிதனின் பார்வை, தெய்வம் இல்லை என்று சொல்லவில்லை, அது சிலையாய் இருப்பதைத்தான் ஒத்துக்கொள்ளவில்லை என்ற வரிகள் மூலம் விளக்கியிருப்பார். ஏ.சி. திரிலோகச்சந்தர் இந்த காட்சியை அத்தனை உருக்கமாக படமாக்கியிருப்பார். அதேபோல் சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் நடித்த தெய்வமகன் படத்தில் வரும் தெய்வமே தெய்வமே பாடலும் இவர்களின் கூட்டணியில் வந்த ஒரு மாபெரும் தத்துவ படைப்பு. இயக்குனர் ஒரு உணர்வைச் சொன்னால் அதற்கு ஒரு தத்துவ விளக்கத்தை வரிகளால் கொடுப்பதுதான் கண்ணதாசனின் ரகசியம். சிவாஜி கணேசன் நடிப்பு படங்களாக இருந்தாலும் சரி, கண்ணதாசனின் வரிகள் அந்த படங்களுக்கு ஒரு ஆன்மாவை கொடுத்தன. இவர்களின் கூட்டணி தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத அத்தியாயம். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.